வந்து நான் இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதோட ப்ரைஸே வந்து உங்களுக்கு வந்து 299 ருபீஸு. ஸோ இங்கேயுமே ஆக்சுவலி அதை விட இது வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்குது இந்த மேட்டர். மார்க்கெட் வந்து காய் வாங்கி வந்து அவ்வளோதானா ஆக்சுவலி மொத்த யூடியூப்ல இருக்கவங்களும் இங்கே தான் வந்து இருக்காங்க போல. இது காது பெருசாக தான் இருக்கணும். அண்ணா இது என்ன கோழிண்ணா? வான்கோழி. ஓகே. சேவலம் இது எல்லாமே வந்து கிலோ கணக்கு தான் ரேட்டாக வருமா இல்லை எப்படி? பீஸ் ரேட் தானா? கொத்துங்க. ஃபேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அமேசான்லலாம் வாங்கினீங்கன்னா எப்படியும் ஒரு 400 500 இருக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 200-250 ருபீஸ்லேயே வாங்கி போகும். அதெல்லாம் எங்கேயுமே ஆக்சுவலி இந்த பை வந்து இப்போ நான் வாங்கியிருக்க பேக் வந்து 50 ரூபா தான். 300. எடுத்துக்கிறேன். அந்த செடி நல்லா இருக்குது. அப்பா கிட்ட இந்த மாதிரி ஏழு எதம் கிடையாது. Hey guys, welcome to Surya's Vlogs. So இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் பல தடவை பார்த்த பல்லாவரம் மார்க்கெட் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ திருவொற்றியூர்லேருந்து பல்லாவரம் மார்க்கெட் கிளம்பிட்டோம். ஸோ அங்கே வந்து அப்பா அம்மாவை தவிர மீதி எல்லாமே அங்கே கிடைக்கும்னு சொன்னாங்க. அதாவது ஹியூமன் பீயிங்ஸை தவிர மீதி எல்லாமே அங்கே வாங்கிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குது, என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சொப்ப தெரியுதா? ஓகே. ஸோ நம்ம போகிற வழியில் பாலாஜி பிக் பண்ணிட்டு ஹம்சா வராங்களான்னு கேட்க போகிறோம். அவங்க உங்கள் ஃபோன் கொடுங்க, ஹம்சாக்கு ஒரு கால் போடுவோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் vlogs. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் பல்லாவரம் மார்க்கெட்டில் தான் இருக்கோம். பப்பி எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, ஒரு குட்டி பப்பி. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலி வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் மனுஷங்களை தவிர மீதி எல்லாமே கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ நம்ம வந்து இப்போது என்ன வாங்க வந்திருக்கோன்னா, நாங்கள் வந்து எதுவுமே வாங்க வரல, அதான் உண்மை. ஆனால் பை மட்டும் நாங்கள் பெருசாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். நாங்கள் வந்து ஆக்சுவலி மல்லிப்பூ வாங்கலான்னு வந்திருக்கோம். சரி, காய்கறி எல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். காய்கறி வந்து சின்ன ஐட்டம்ஸ்லாம் இல்லை. ஆக்சுவலி நீங்கள் சொல்ல போனால் எந்த ஐட்டமும் கிடையாது. வெறும் வீட்டில் வந்து எதுவும் வாங்க வேண்டாம், வெங்காயம் தக்காளி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்திருக்கோம். சீப்பாக இருந்தால் 5 கிலோவாக வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் வாங்க சொல்ல. சரி, இப்போ 90s கிட்ஸாக உங்களுக்கு ஒன்று தரவா? என்னது? கையில் வேணா இது வாட்ச் கட்டி விடவா? ஓகே வாங்க. ஸோ பாலாஜி வந்து ஏதோ பார்த்துட்டு நம்மளை கூப்பிட்டு போயிட்டுருக்கான். குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டி. ஸோ இப்போ என்ன போடுவீங்க? கையில் கட்டினா வாட்ச் மோதிரம் மாதிரி. வாட்ச் ரோஸ் மாதிரி லாலிபாப் மாதிரி. ஓகே இருங்க. கையில் கட்டினா முடி ஒட்டிக்கும். சும்மா போட்டோ. தம்பி வண்டியில் மாட்டிக்க போகிறேன், சைலன்சரில் மாட்டிக்க போகிறேன். தம்பி மைக் இடிக்காதுப்பா. ஸ்டிக்ல இருக்கிறது ஆக்சுவலி வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை போதும்ண்ணா. எவ்வளோ? 30 ரூபா. ஓகே.
ஸோ அந்த சைடு வந்து பயங்கர கூட்டமாக இருக்குது, அதனால நம்ம இந்த சைடு வந்துட்டோம். வாட்ச்சு அப்புறம் வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்குறியடா? கை வேற ரொம்ப வேர்க்குது, அதிலே கட்டிக்கிட்டோம். நாக்கில் நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. நல்லா சுகர் கேண்டி. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இதுதான் டிசைனாக போட்டிருக்காங்க. ஆக்சுவலி வந்து நான் இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இப்போ வந்து ஸ்வீட் கடையிலேருந்து ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து எந்த கடை ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணா நல்லா போகுமா? டேய் சுகர் பேஷண்ட்ரா நானு. முன்னாடி தான் டேப்லெட் போட்டேன். ஆக்சுவலி மொத்த யூடியூப்ல இருக்கவங்களும் இங்கே தான் வந்து இருக்காங்க போல. ஸோ நம்ம ஆக்சுவலி வந்து இங்கே ஒரு கம்ப்யூட்டர் சேர் பார்க்கலாமா? அண்ணா இது சேரெல்லாம் எவ்வளோண்ணா ஆகுது? 2800 வரும். 2800 இது 2 மாடல் சேர் இருக்குல்ல. இதுக்கு தானே இல்ல பழைய காலத்து ஜாடி. எங்கள் வீட்டில் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு ஜாடி இருக்குது இதே மாதிரி. அது வந்து ஆக்சுவலி மேட் இன் இங்கிலாந்து போட்டிருக்கோம். நான் உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு நான் அதை காட்டுறேன், ஓகேவா? இல்லைனா பிக்சர் வந்து நான் இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன். அக்கா இது எவ்வளோக்கா? 50 ரூபாவா? எங்கள் வீட்டில் அந்த ராஜ் பெருசு அதில் தான் நாங்கள் இது வந்து ஆக்சுவலி வந்து 50 ருபீஸ். இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சால்ட்டு நம்ம வீட்டில் என்ன போட்டிருக்கோம்? சால்ட்டு தானே போட்டிருக்கோம், கல்லுப்பு போட்டிருக்கோம். ஆனால் அது கொஞ்சம் பெருசாக இருக்குமோ? ஓகே, ஆக்சுவலி இந்த மேட் வந்து நாங்கள் வந்து அமேசானில் பார்த்தோம். எவ்வளோ ரேட்டுன்னு எனக்கு தெரியல. நாங்கள் அமேசானில் என்ன ரேட்ஸ் வாங்கணும்னு நான் வந்து அப்புறமா போடுறேன். 200 ரூபா. ஓகே, ஆக்சுவலி இந்த மேட் வந்து 200 ரூபா. உங்களுக்கு இருங்க, நான் லைவாகவே காட்டுறேன். இப்போ ரீசெண்ட் இதோட ப்ரைஸே வந்து உங்களுக்கு வந்து 299 ருபீஸு. ஸோ இங்கேயுமே உங்களுக்கு ஆக்சுவலி அதை விட இது வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மேட்டை பெருசாக இருக்கா இல்லை சின்னதாக இருக்கான்னு தெரில. அதே குவாலிட்டி தான். ஆனால் ஸோ அங்கே வாங்குறது நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம் அமேசானில். உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணாமல் இங்கே இருக்க இந்த மாதிரி ஸ்மால் வெண்டர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீ ஏன்டா அமேசானில் வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் யாரும் கேட்கக்கூடாது. நாங்கள் நெக்ஸ்ட் டைம்லேருந்து இங்கே வந்து வாங்கிக்கிறோம் ஏதாவது வேணும்னா. நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக வந்து இங்கே ஆனால் வெறும் காய்கறி கடை. ஆக்சுவலி இந்த சைடு வந்து ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு பிரிட்ஜ் பக்கத்தில் வந்து அந்தளவுக்கு எதுவும் ஷாப்ஸ் கிடையாது. பிரிட்ஜை தாண்டி நீங்கள் இன்னும் நேராக உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோ 100 ரூபா சம்பார். எங்களுக்கு வந்து ஆக்சுவலி இப்போ ரொம்ப டயர்டாகிடுச்சு. பாடிக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும் உங்களுக்காக. 20 ருபீஸ்க்கு போகக்கா. 20 ருபீஸ் நாட்டு நிறைய வேணுமா அக்கா? ஆயா கேரட் எவ்வளோ? ஓகே, எத்தனை? 2 கூறு வாங்கிக்கலாம். ஒரு கூறு கேரட் கொடுங்க. எது நல்லா இருக்கோ போட்டுருங்க நீங்களே. கிட்ட காட்டுறோம். உருளைக்கிழங்குலாம் வேண்டாம், கேரட் மட்டும் போதும். 20. ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் வாங்கினதே கிடையாது. மார்க்கெட் போய் ஒரு vlog பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். அதான் பீன்ஸ் எவ்வளோண்ணா? பீன்ஸ் எவ்வளோ? அரை கிலோ 40 ரூபா வாங்கலாம். 1/4 கிலோண்ணா. கத்திரிக்கா வேற நல்லா போட்டு இவர் தான் இந்த கடைக்கே முக்கியமான ஆள். அதனால தான் அவ்வளோதாண்ணா. கேரட் பீன்ஸ் ಅವರ ಉರ್ಲ ಗೋಧಿ ಚವೆ ಅದೆಲ್ಲ ಸಿಗಲ್ಪಟ್ಟ ಹತ್ರ ಪಾಕ ಒಂದೂರು ಒಳದೂರು ತಿಂಡಿಯೋಣ ಇದಂದಾಗ 20 ரூபா மட்டும் மார்க்கெட் வந்து காய் வாங்கி வந்து
அங்க வாங்குற மாதிரி இஞ்சி கத்திரிக்காய் எவ்வளோண்ணா? அது ஒரு 20-40 ரூபா. 40 ரூபா இருக்கு. இது நெக்ஸ்ட் வந்து மாங்காய் வாங்க. நெக்ஸ்ட் வந்து மாங்காய் வாங்க. சாப்பாடெல்லாம் 50 ரூபாய். அண்ணா, மாங்காய் எவ்வளோண்ணா? 100 ரூபா கிலோ. 100 ரூபாவா? எத்தனை நிற்கும்? அத்தே ஸ்ட்ராபெரி சின்னதாக இருக்கு, பரவாயில்ல. வாங்க அப்படிதான் உனக்கு நெல்லிக்காய் வேணும்னா வாங்கிக்கோ. அது அப்புறம் வாங்க. Guys, stop it. Without bargaining, you don't. ஓகே, பீட்ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். ஏதோ சொல்லவே வேணாம், அவங்கள்ட்ட உங்களுக்கு கேட்கணும். கேரட் பீன்ஸ் அரை கிலோ 20, அவரைக்காய் அரை கிலோ 20, அவரைக்காய் அரை கிலோ 20, பீட்ரூட் கிலோ 30, பீட்ரூட் கிலோ 30, கொடமிளகாய் கிலோ 30, கொடமிளகாய் 1 கிலோ 30, முள்ளங்கி கிலோ 20, முள்ளங்கி 1 கிலோ 20. பீட்ரூட் வந்து நீங்க கீரி பார்த்து வாங்கணும். இப்படி ரெட்டா வந்துச்சுன்னா அதுக்கு கேரட் பீன்ஸ் அரை கிலோ 20, கேரட் பீன்ஸ் அரை கிலோ 20, அவரைக்காய் அரை கிலோ 20, அவரைக்காய் அரை கிலோ 20. கேரட் பீன்ஸ் அரை கிலோ 20, கேரட் பீன்ஸ் அரை கிலோ 20, அவரைக்காய் அரை கிலோ 20, அவரைக்காய் அரை கிலோ 20. ஒரு ஆபத்தான இடத்துல போயிட்டு இருக்கோம். ரொம்ப கூட்டமா இருக்காங்க. எப்படியோ நடந்து போயிட்டு வரோம். ஆக்சுவலி நல்ல பெரிய வாக்கிங் மாதிரி ஆயிடுது இங்க வந்து வாங்குறது. எல்லாருமே கட்டப்பை 2 கட்டப்பை தூக்கிட்டு வராங்க. 2 கட்டப்பையும் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வராங்க. அதான் மேட்ரு. ஆக்சுவலி வெஜிடபிள்ஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி உங்கள் ஊரில் ஏதாவது மார்க்கெட் ஏதாவது பிளேஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க கீழே. நாங்கள் அங்கேயும் வந்து vlog பண்ணுறோம். பட் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இருட்டாக போகுது. இங்கே கேட்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. ஒரு கேட் வந்து வெள்ளையாக பார்க்கறதுக்கு அப்படியே அது என்ன சொல்கிறது, பொம்மை அந்த ஃபர் டாய்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு. இதுதான் அந்த டாய். மூஞ்சி காட்ட மாட்டேங்குது, ரொம்ப இதுவாக இருக்குது போல. அது இது பீகலா? எவ்வளோ வரும்? இது என்ன? அமெரிக்கன் புல்லியா? ஓகே. ஸோ இது வந்து அமெரிக்கன் புல்லி, அது வந்து பீகல். 5000 ருபீஸ் சொல்கிறாங்க. கீழே இன்னும் சூப்பராக இருக்குது. இது காது பெருசாக தான் இருக்குமா? ஆடு வேணும். அண்ணா இது என்ன கோழிண்ணா? ஆண் கோழி. ஓகே. இப்போ தான் ஃபஸ்ட் தடவை பார்க்குறேன். பார்த்தது இல்லையே. இது எவ்வளோ ரூபாண்ணா இருக்கும்? எவ்வளோ ரூபா இருக்கும் இது? ரேட்டு விலைன்னு கேட்குறேன். 1500. எத்தனை கிலோ வரும்ண்ணா கறி? 6 கிலோ கறி. ஓ, அப்படியே இருக்குமா? அப்போ கறியாக இருந்தால் 5 kg. க்ளீன் பண்ணுறது நீங்கள் பண்ணி தருவீங்களா இல்லை நம்ம தான் போய் வாங்கிட்டு போகணும்? நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
கூடுவாஞ்சேரி. ஓகே, நீங்களே வளர்க்குறீங்களா? இதெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? இது கேஜில் உட்காருமா? ஓ, ஸோ பாருங்க, பொறி பொறியாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி பயப்படுது உங்களை பார்த்து. ஸோ இந்த கோழி வந்து 1500 சொல்கிறாங்க. 6 கிலோ கறி வருமா? அப்போ க்ளீன்லாம் நம்ம தான் பண்ணிக்கணும் அப்படின்றாங்க. நல்லா இருக்கு. சேவலும் இது எல்லாமே வந்து கிலோ கணக்கு தான் ரேட்டாக வருமா இல்லை எப்படி? பீஸ் ரேட் தானா? ஓகே, கொட்டுமா? ஆமாம், ஓ, வாத்து கொட்டோன்னு எனக்கு தெரியாது. ஓகே, எவ்வளோ? தம்பி என்ன பார்க்குறீங்க? இதுக்கு கிடைக்கலாம். ஓகே, தேவைப்படுமா? ஆக்சுவலி அவங்க சொன்னது உண்மைதான் போல். இங்கே வந்து மனுஷங்களை தவிர மீதி எல்லா பொருளும் கிடைக்குது. ஆக்சுவலி நான் நினச்சேன் சைக்கிள்லாம் இருக்காது அப்படின்ட்டு. சைக்கிள் எல்லாமே விற்கிறாங்க. ஆக்சுவலி எல்லார் கடையிலும் இந்த ராஜுன்னு ஒரு எம்ப்ளம் போட்ட செராமிக் ஜார் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அமேசான்லலாம் வாங்கினீங்கன்னா எப்படியும் ஒரு 400 ரூபா 500 ரூபா இருக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 200-250 ருபீஸ்லேயே வாங்கி போடுங்க. அதே மாதிரி வந்து ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. இதை விட இது நல்லா இருக்குது. இந்த ஸ்பீக்கர் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபங்கியாக இல்லை, நல்லாயிருக்கு. எவ்வளோ நான் ஸ்பீக்கரு? 280. கொல்லி மலை கிழங்கு, பூமி சக்கரவள்ளி கிழங்கு, பாடியில கீட்டு, கேஸ் டபுள், பித்தம், வயிறு புண்ணு, வயிற்றுல இருக்க குடல் புண்களை நீக்கக்கூடியங்க. 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய். இதை அனைவரும் சாப்பிடலாம். 10 ரூபாய் 10 ரூபாய். ஆனா சேஞ்ச் இருக்கு. 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய். கொல்லி மலை கிழங்கு, பூமி சக்கரவள்ளி கிழங்கு, பாடியில கீட்டு, கேஸ் டபுள், பித்தம், வயிறு புண்ணு, வயிற்றுல இருக்க குடல் புண்களை நீக்க. இல்லக்கா பரவாயில்ல, உட்காந்து திருப்பி ஏந்துக்கணும். முன்னாடி ஆரியர்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எங்கேயுமே மாதிரி வந்து சொன்ன மாதிரி எந்த பொருளும் கிடைக்காம இல்லை. இங்கே எல்லாமே A to Z எல்லாமே கிடைக்குது. சைக்கிள், அப்புறம் வந்து ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே வீட்டு பக்கத்துலேயே வாங்கியிருக்கலாம். சும்மா ஒரு நாள் வந்து எக்ஸ்ப்ளோர் வேணா பண்ணலாம். இங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இது பெஸ்ட்டு. இல்லை நீங்கள் பல்காக வாங்குறீங்கன்னா பெஸ்ட்டு. இல்லை எங்களை மாதிரி vlog பண்ண வரீங்கன்னா நல்ல ஒரு கண்டென்ட் இது.
மற்றபடி இங்கே வண்டி எத்தனை ரூம் வந்துடும் எல்லாம் ஏறப்பட்டுறாங்க. சோஃபா பார்க்குறதுக்கே நல்லா இருக்கு. எவ்வளோ ப்ரோ சோஃபாலாம்? 13,000 ரூபா. மூணு பீஸ் சேர்த்தா. இது என்ன வுட்டு? ஆ சைனா டீக்கா? ஓகே. எல்லா மாடலும் ஒரே ரேட்டு தானா இல்லை? ஒரே ரேட்டு. ஸோ எடுத்துகிட்டு வந்த பேக் ஃபுல்லாகிடுச்சு. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து கட்டப்பை வாங்குறதுக்காக வந்திருக்கோம். நான் அப்போவே சொன்னேன் கட்டப்பை வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. எனக்கு எங்கே தெரியுமா பை பிடிச்சிருக்கு. சரி இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே தான் பை நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ பெரிய பேக். ஸோ இவ்வளோ பெரிய பேக் வாங்கியாச்சு. ஆக்சுவலி இந்த பை வந்து இப்போ நான் வாங்கியிருக்க பேக் வந்து 50 ரூபா தான். இப்போ 50 ரூபா தான் நான் சொன்னேன்னா வீட்டில் வேறு திட்டுவாங்க, போறீங்களே ஒரு பை கூட எடுத்துகிட்டு போகலையா அப்படின்ட்டு. பட் ஆனால் இந்த சைஸ்க்கு வந்து இந்த 50 ரூபா வந்து ஒர்த்து. 50 ரூபாய்க்கு இந்த பை வாங்கலாம். நல்லா பெரிய சைஸாக இருக்குது. எவ்வளோ சொல்லு? கெஸ் பண்ணுங்க. 100 50 ருபீஸ். பரவாயில்லவா? நல்லா இருக்குல்ல? இருப்பா வரேன். ஓகே गाइस போலாமா? ஓகே வாங்க. So the boys are கிளம்பிட்டோம். எங்களால் தூக்க முடியலங்க. இந்த vlog எடுக்கவே இப்போ தான் இன்ட்ரெஸ்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ நேரமாக கொஞ்சம் ஒரே ஷையாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். பட் டைம் ஆக ஆக நாங்களும் அந்த மார்க்கெட்டில் ஒருத்தராக மாறிட்டோம். இங்கே ஒரு கடையை போட்டுருங்களா? என்னது? இங்கே ஒரு கடை ரொம்ப டயர்டாக ஆகிட்டு. இவங்க 2 பேரையும் காணும். ஃபோன் பண்ணி பார்க்கணும் எங்கே இருக்காங்கன்னே தெரியல அந்த கூட்டத்தில். எங்கே போனாங்கன்னே தெரிலங்க. கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு கூட்டத்தை தாண்டி வந்துட்டோம். அந்த இடம் வந்து ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்குது. பட் இங்கே வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே நிறைய ஷாப்ஸும் இருக்குது. வெஜிடபிள்ஸ்லாம், பாவக்காய், அந்த மாதிரி காய்ங்கெல்லாம். இவனை வந்து இப்போ நம்ம பாலாஜியை தேடிக்கிட்டு இருக்கோம். எங்கே இருக்கானே தெரியல, கண்டுபிடிக்கவே முடியல. வெங்காயம் வாங்குறேன்னு வந்தான். இப்போ வந்து அவனை தேட வேண்டியதாக இருக்குது. ஐயா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு தோலில் வச்சுட்டு நடந்து வந்துட்டோம். காருக்கும் அதுக்கும் ரொம்ப தூரமாக இருக்குங்க. முடியல. இப்போ வந்து மல்லிப்பூ வந்து ஒரு இடத்துல நான் பார்த்தேன். மல்லிப்பூ வந்து வாங்கலான் இருக்கோம். ஸோ லெட்ஸ் நம்ம நினச்ச மாதிரி கொஞ்சம் பெரிய செடியாக கிடைக்குதான்னு தெரில. பார்ப்போம். பெரிய செடியாக கிடைச்சா நல்லாயிருக்கும் மல்லிப்பூ. கிடைக்குதா பார்ப்போம். ஆக்சுவலி இவங்க ஊரில் வந்து இவங்க வச்சுருக்காங்க மல்லிப்பூலாம் நிறைய. அது வந்து எப்படி சொல்கிறேன்னா ஒரு மரம் மாதிரி இருக்குமா? மரம் மாதிரிலாம் இருக்காது. ஒரு லைட் இருக்கும் நம்ம ஹைட்டுக்கு. ஓ ஆமாம். எப்படி இருந்தாலும் ஒரு 2 கிலோ வரும். 2 கிலோ செடியா? 2 கிலோ பூ ஒரு செடியிலையா? ஒரு செடியில் இல்லை, மொத்தமாக ரேட்டை பொறுத்து. சீசனுக்குனா ரேட் அதிகமாகும். ஓ எல்லாம் செயல். ஓகே. ஸோ செடி வாங்கும் போது ரொம்ப இருட்டாக இருக்கும். இப்போ வந்து லைட் வெளிச்சத்தில் வந்து நான் வந்து இப்போ காட்டிகிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு இல்லை எங்களுக்கு. ஆனால் செம டயர்டாகிடுதுங்க. உங்களது வந்து பெரிய ஃபேமிலி இல்லைனா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து நிறைய ஷாப் பண்ணுவீங்க வெஜிடபிள்ஸ்லாம் வந்து அப்படின்னா, நீங்கள் இன் அண்ட் அரவுண்ட் பல்லாவரம் இருந்தீங்கன்னா இது வந்து பெஸ்ட் ஸ்பாட்டு. அதுவும் இல்லாமல் நீங்கள் ஆஃப்டர்நூன் வந்து 3 o'clockலேருந்து 5 o'clock வரைக்கும் தான் நீங்கள் வரணும். இங்கே 3 to 5 இங்கே இருக்க 3 o'clock இங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 o'clock முடிச்சுட்டு கூட்டம் இல்லாமல் கிளம்பிடலாம். 5க்கு கொஞ்சம் தூரம் தள்ளினா கூட
செம கூட்டமாகிடுது. நான் இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் தடவை பார்க்குறேனே. இவ்வளோ பெரிய மார்க்கெட்டை நான் வந்து பார்த்ததே கிடையாது. நான் வந்து பார்த்ததில்ல, மேபி இவன் வந்து பார்த்தானா என்னன்னு தெரியல. ரிச்சி ஸ்ட்ரீட்லாம் போயிருக்கேன், இவ்வளோ கூட்டம் நான் பார்த்ததில்ல எங்கேயுமே. இது வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்குது. பட் ஆனால் பொருள் எல்லாமே வந்து சிமிலர் ப்ரைஸ் தான், பட் பல்காக வாங்கினா நல்ல ஆஃபர். ஆமாம், டெய்லி சிமிலர் ப்ரைஸானு எனக்கு தெரியல. இங்கே நம்ம ஊரில் சாரி சென்னையில் ஆக்சுவலி உள்ளலாம் வந்து நம்மளுக்கு வந்து வெங்காயம்லாம் கிலோ 50 ரூபா 60 ரூபா. இங்கே வந்து 3 கிலோ 50 ரூபா, 3 கிலோ 100 ரூபா அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் மனுஷங்களை தவிர மீது எல்லா பொருளும் விற்கிறாங்க இங்கே. 300 எடுத்துக்கேன். அந்த செடி நல்லா இருக்குது. உங்கள் அப்பா கிட்ட இந்த மாதிரி ஏழு எதுவும் கிடையாது. ஒன்றுமே வாங்கலைங்க, வெறும் வெங்காயம் தக்காளி தான் வாங்கியிருக்கோம். அதுக்கே வந்து 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்கள. ஓகே, ஸோ ஒரு வழியாக வந்துட்டோங்க. வீட்டில் எல்லாத்தையும் மேலே எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கே வந்து டைம் ஆகிடுச்சு. செம டயர்டாக இருக்குது. நீங்கள் வந்து நிறைய வாங்குறதா, ஒரு கல்யாணத்துக்கு வாங்குறதா இருந்தால் அங்கே போங்க. ஒரு வீட்டுக்கு வாங்குறதா இருந்தால் போகாதீங்க. இல்லை டைம் பாஸ் ஆகலைன்னா நீங்கள் பல்லாவரம் மார்க்கெட் போங்க, இல்லைனா டயர்டாகி தான் வருவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.